ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, பிரிட்டிஷ் கொலம்பியான்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது கனடாவில். அதில் வேங்கூவர் பக்கத்தில் அபர்ட்ஸ்ஃபர்ட்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே டவுன் டவுனில் வந்து ஒரு கார் ஷோ நடக்குதுங்க. அதாவது இந்த பழைய காலத்து கார், இந்த வின்டேஜ் கார் சொல்லுவாங்க, அந்த கார் கலெக்ஷன் நடக்குது. அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கார் பாருங்கள். பாருங்கள், பெயிண்டிங் அந்த க்ரீன் கலரே வேறு லெவலில் இருக்குல்ல. அதே மாதிரி இது பாருங்கள், பழைய காலத்து இந்த காந்தி ஓட்டின காருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து காந்தி காலத்து கார் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் காரோட மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். பாருங்கள், ஏதோ நேற்று தான் இந்த கார் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். இந்த காரோட ஓனர் பாருங்கள், யாரோ தாத்தா இருக்கார். ஸோ உள்ளே பாருங்கள், இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்கள் ஸ்டேரிங், அதாவது கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு சவுண்டு கூட கேட்காதுங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக போவோம், லேட்டஸ்ட்டு கார் மாதிரி. இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்லாம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ நம்ம இந்த கார் ஓனர் கிட்ட கொஞ்சம் பேசுவோமா, வாங்க. This is my everyday daily zombie car, 2011 Dodge Charger. Okay. We just had lots of fun trying to make it a one of a kind, and yeah. So what's your inspiration to make this? Just a horror movie guy. I want to do something different. Oh, horror movie fan. Yeah. Okay. Oh. So we changed the exhaust tips. Okay. So how much like it cost? Like how much it cost? Actually, the most expensive thing was the tires and rims. Oh, this is the most That expensive. was the most expensive. Oh, okay. Oh, okay. How much can you say? Well, depending on the size, rims are about $500 each. Plus the tires. Okay. All the rest of the stuff wasn't too bad. Like some of them are just stickers, and some are just. You know, I like this LED lights. yeah, those are like $1. Dollar. Yeah, some so. Yeah, What about the interiors? The leather, the white. the leather was about $6,000. $6,000 bucks. Because that's a lot of labor. Okay. I love that. But it was fun to do. Skull. That was a $20. And my kid. All painted small that. things. Small things, yeah, and just this is just an emblem I found online. Okay. Yeah, it's just fun. So fun you to just do. keep on adding, like Yeah. little bit things. Okay. And you can change it. Like if you can peel all this off, Oh yeah. redesign it, and stick it all back on. It's fun. Yeah. Like, do you have any other plan? Next plan? Or? No, like I said, I drive it every day, and I'm just. Like you want to change any theme? Other theme, like horror No, theme? I'm gonna stay with. Stay with this. Okay. This seems to work. Okay. Thank you so much. Okay. என்ன மக்களே, இன்டர்வியூ பார்த்தீங்களா? புரியலன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பேய் படத்தோட ரசிகரான், அதனால் பேய் பட தீம்லேயே வந்து அந்த கார் பண்ணார், அதை தான் சொன்னார், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார் பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த எம்ஜிஆர் கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எம்ஜிஆர் கார் மாதிரி இருக்குது பாருங்கள், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த காரை பார்த்தா எனக்கு அதான் ஞாபகம் வருது. உங்களுக்கும் அந்த ஞாபகம் வருதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார் பாருங்கள், செம்ம கண்டிஷனில் இருக்குங்க. அங்கே பாருங்கள், வேறு லெவல் கண்டிஷனுங்க. உள்ளேயே அந்த ரேடியோ கேட்குற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது என்னென்னா அந்த கார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை ஆகாது போல, உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ ஹெவி காருங்க. அந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள், சும்மா ஷைனிங்காக. ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் இப்போ இருக்க காருக்கு பெயிண்டிங் கூட ரொம்ப இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. பட் இந்த மாதிரி விண்டேஜ் கார் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த கலரிங் காம்பினேஷனை பாருங்களேன், அது சும்மா ஏனோ தானு கலர் அடிக்காமல் அது பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இது வந்து நம்ம இப்போ இன்ட்ரிவ் கொடுத்தாருல, அவரோட கார் தான். இங்கே பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி அவர் பேய் படத்தோட ஒரு ரசிகர் அவர். ஸோ அந்த தீம் போட்டிருக்காரு. இவர்கிட்ட என்னென்னா நிறையா காஸ்ட்லி. பாருங்க, ஒரு ரிம்ஸு பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ஒரு ரிம்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு டயருக்கும் 4 பாருங்கள். அதுவே பாருங்கள் 1 லட்சம் கிட்ட வரும் போல இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு அவர். அந்த ஸ்டிக்கர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு இருக்காது. ஸ்கல் சின்ன விஷயம் அழகாக ஆட் பண்ணியிருக்காரு, குட்டி குட்டி விஷயத்தையும் அந்த எல்இடி மாதிரி. ஸோ உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட பேசுகிறது. வாங்க நம்ம இப்போது அடுத்த கார் பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இங்கே வாங்க, அடுத்த கார் போவோம். பாருங்கள், பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே. அதே இந்த மாதிரி லவுட் கலர்ஸ்லாம் அது நம்ம ஊர்லேயே ஒரு கார் வாங்கினா இப்படிலாம் வாங்க மாட்டாங்க. அவங்க பாருங்கள், அதெல்லாம் கவலையே இல்லை. க்ரீன் கலர் சும்மா பச்சைன்னு இருக்குது பாருங்கள், கிளி பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் கேரக்டர் காட்டுது, நல்ல வைப்ரண்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு, யாரை பற்றியும் கவலைப்படாத கேரக்டர். அந்த கால ஸ்டேரிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்.
பாருங்கள் அவங்க வந்து இதெல்லாம் வந்து கார் லவ்வர்ஸ், அவங்களுக்கு அந்த பேஷனுங்க இதெல்லாம். அதுவும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வின்டர் குளிர் காலத்தில் இந்த காரெலாம் அங்கே ஓட்ட முடியாது. ஏன்னா நிறையா பனி பெய்யும் உங்களுக்கு. அது சும்மா ஷெட்டில் தான் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க ஒரு ப்ரைடாக, அதாவது இவங்க மட்டும் இல்லை, இவங்க தாத்தா காலத்துலேருந்து வச்சுருப்பாங்க ஒரு காரும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவாகும். பட் அதை வந்து அவங்க வந்து ஒரு பேஷனாக பண்ணுவாங்க, செலவு பண்ணி. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், அந்த எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னொரு காரு. இது கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷன் கார் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ரேர் காரு. எனக்கு என்ன பிராண்ட் அதெல்லாம் தெரில, திடீர்னு போய் பார்த்தனால. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன், நீங்கள் பார்க்குற இப்போ லேட்டஸ்ட் காரில் வர மாதிரி தான் இருக்கும். பட் இது பாருங்கள், ஆனால் என்னென்னா ஒரு பாம்பு சிம்பிள் இருக்குது. ஒரு அப்படின்னா பிராண்டு நீங்கள் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்த கார். இதுவும் ஆஃப்கோர்ஸ் மாடர்ன் வெர்ஷன் தாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, டெவில். ஆஹா. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது கொஞ்சம் மாடர்ன் தான். பட் இதுவும் அவங்க வச்சுருந்தாங்க. டோஜ், இது ரொம்ப ஃபேமஸான ப்ராண்டு. இந்த காரு நல்ல ஸ்பீடு, நல்லா இதாக போகும். ஸோ அந்த காரை இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதுவும் இந்த ஷோ கேஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. எனக்கு அந்த இது நல்லாயிருக்கு, பிராண்டோட இது சிம்பிள். இது பாருங்கள், வேறு லெவல் ஆரஞ்சு, இதான் ஃபேண்டா பாட்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் நீ நல்ல வெயிலுங்க இன்றைக்கி, அப்படியே நல்லா ஷைன் ஆகுது பாருங்கள். எனக்கு என்னென்னா இந்த கலெக்டிவ் கார்ஸில் பார்த்தீங்கன்னா, விண்டேஜ் கார்ஸில் அந்த பெயிண்டிங் தாங்க ஹை குவாலிட்டிங்க, வேறு லெவல் பெயிண்டிங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். பெயிண்டிங் ஃபினிஷிங்லாம் எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து பயங்கர ஸ்பெஷலுங்க. இது ஏதோ ஒரு லேடி வச்சுருக்காங்க போல இருக்குது, பார்த்தாலே தெரியுது, பிங்க் கலரு. பாருங்கள், மைக்கு பேசுவோம் தெரியுமா, அது முன்னாடி இருக்குது பாருங்கள். உண்மையிலே செம்மையாக இருந்தது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்விஸ் பிரேஸ்லின்னு ஒருத்தர் இருக்காருங்க, பாப் சிங்கரு, பெரிய பாடகர் அவர். அவங்க ஃபேன் போல இருக்குது இவங்க. அவரோட இதெல்லாம் போட்டிருக்காங்க, அவரோட சிம்பிள் கீச்சன். இங்கே பாருங்கள், எல்விஸ் பிரேஸ்லி முக்கியமாக லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் அவர் வந்து ஒரு கனவு கண்டன் மாதிரி அவர் அந்த காலத்தில். நம்ம ஊரடி மாதவெலாம் இருக்காங்க அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், எல்விஸ் பிரேஸ்லி பயங்கர பெரிய ஃபேனாக இருப்பாங்க போல இருக்குது. ஒருவேளை பாட்டியாக இருப்பாங்களோ, ஸோ இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ் கூட அவர் ஃபேனாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன் போல இருக்குது. ஸோ அவங்க தீம்லேயே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க லேடியாக இருக்கனால பிங்க் கலரு எல்விஸ் பிரேஸ்லியோட அந்த ஃபோட்டோலாம் போட்டு அவரோட கீ செயின்லாம் உள்ளே தொங்க விட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த காரு. இங்கே பாருங்கள், வீல்ஸ் ஆஃப் ஃபெய்த்தா அது ஒரு காரு. அடுத்து இது ஒரு இது பாருங்கள், இது ஒரு விண்டேஜ் கார். இது ஒரு இந்த சில்வரில் இருக்குது. ஸோ இதுவும் செம்ம காரு. இது ஏதோ ஸ்பேஸ் ஷிப் மாதிரியே இருக்கும். அடுத்து இது இன்னொன்று காரு. இது பாருங்கள், இந்த கார் என்னென்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளம் பாருங்கள். இப்போலாம் அந்த மாதிரி காரில் நீளம்லாம் இருக்கவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஹெவிங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது காரு, வெயிட்டெலாம். இந்த பெயிண்ட்டும் பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிதான். உங்களுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு ஐடியாலாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன், அவங்க பார்க்கும் போதே பாருங்கள், அந்த பெயிண்ட் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். ஷைனிங்கை பாருங்கள், அவ்வளோ ஒரு திக் கலரில் திக்காக இருக்குது அந்த பெயிண்ட்லாம். அது என்னென்ன இருக்குது உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும், ட்ராவல் வீடியோ பார்க்கணும், கனடாவில் இருக்க வீடியோலாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.